சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து ஆராய அமைக்கப்பட்ட 36 பேர் கொண்ட குழுவுடன் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெபர்சன், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆய்வதற்காக 36 பேர் கொண்ட குழுவை ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். இந்த குழுவினருடன் தற்போது முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆராசா, கனிமொழி உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் அறிவித்ததின்படி தொகுதி வாரியாக தமிழகம் முழுவதும் நேரடியாக மக்களை சந்தித்து இந்த தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து ஆராய்வதற்காகத்தான் இந்த குழு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும், இந்த குழுவினருக்கு களத்தில் சென்று ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது என்ன மாதிரியான விஷயங்களை மக்களிடமிருந்து கேட்டு பெற வேண்டும் என்பது குறித்த தகவல்கள் தான் தற்போது திமுக தலைவர் அவர்களுக்கு அறிவுரையாக வழங்கி வருவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த தேர்தல் முடிவுக்கு பின்னர் கட்சியை பலப்படுத்துவதற்கான அடுத்த கட்ட முயற்சியில திமுக ஈடுபட்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெபர்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.